ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீக்ளட்டரிங் பத்தி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா நீங்க பார்த்தீங்கன்னா, வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாதது. கபோர்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பொருள்கள் உங்களோட புடவை இல்லை ட்ரெஸ் ஏதாவது இருக்கும், அதாவது யூஸே பண்ணாதது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களும் இருக்கும், அதாவது நம்மளுக்கு எதுவுமே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறதுனா நம்மளோட ஸ்பேஸ், நம்மளோட வீட்டு இல்லை நம்மளோட கபர்ட்ஸ் இல்லை நம்மளோட எண்ணங்கள், இது எதுவுமே நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்காத வரைக்கும் நம்ம அது எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்லேருந்து டெலீட் பண்ணிடலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கபர்டை க்ளீன் பண்ணும்போது எது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு இது யூஸ் பண்ணினால் பண்ணுவேன் மேபி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இருக்கிறது அது தனியாக எடுத்து வச்சுட்டு இது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனா அந்த யூஸ் பண்ணாத பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடலாம் வேறு, இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இடம் எல்லாம் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு என்ன தேவை அது மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அன்னெசரியாக நம்மளுக்கு க்ரௌடடாக எல்லாம் இருக்காது, இல்லையா? நீட்டாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம எல்லாமே நம்ம பக்காவாக வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இது ரொம்ப முக்கியம், ரைட்? அனாவசியமான பொருள் எல்லாம் நம்ம சும்மாவே வச்சுட்டு சேர்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கு மேலே அந்த மெட்டீரியலிஸ்டிக் இதுக்கு மேலே நம்மளுக்கு எது விடணும் எது வச்சுக்கணுங்கிறதே தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனாக ஆகிடும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கிறது ஏதாவது ஒரு கவலைகள் ரொம்ப ஏதாவது நம்மளை மனசை அழுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த டீக்ளட்டரிங் பண்ணும்போது, தாட்ஸை டீக்ளட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு பாடி ரொம்ப லைட்டாக இருக்கும். எல்லாருக்கும் இது தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போது நியூ இயர் வரப்போகிறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீடியும் சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம உடம்பு நம்ம மனசு அதையும் சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்ளட்டர் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ்.